ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது கேட்குறாரு என்னன்னு கேட்டால், மண் தரக்க சலாத்தில் அஸ்ரி ஃபக்கத் ஹபித் அமலுஹு, யார் அசர் தொழுகை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல் அழிந்து விடுகிறது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அசர் தொழுகையின் விடுவரின் செயல்கள் நிச்சயமாக அழிந்து விடுகின்றன. ஹதீஸ் இது குர்ஆன் வசத்துக்கு முரண்படுகிறதா, எதற்கு முரண்படுகிறது சொல்லவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் முதல் கேள்வியாக சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், எந்த ஒரு அமல்னாலையும் எந்த ஒரு அமல் அழியாது. ஃபஸ்ட்டு இஸ்லாமிய அடிப்படை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு காரியத்தினாலையும் எந்த ஒரு பாவம் செய்கிறதுனாலையும் இன்னொன்று போய் அழிக்காதது, அதுக்கு தண்டிப்பான். அதான் இஸ்லாத்தினுடைய ஒரு கான்செப்ட். ஒவ்வொருத்தர் நன்மையை செஞ்சானேயானால் அந்த நன்மைக்குரிய கூலி அவன் பெறுவான், தீமையை செஞ்சால் அது தண்டனையை பெறுவான்ட்டு குர்ஆனில் இருக்கிறது. இப்போ குர்ஆனுடைய அடிப்படை பிரகாரம் ஒருத்தன் அசரை விட்டுட்டான், 4 வகுத்து தொழுதுருக்கிறான், அசரை விட்டதுகளை தண்டிப்பான்டா ஓகே. 4 வகுத்து போச்சுன்னு சொன்னால் அப்படி அது இல்லை, அல்லாஹ் செய்ய மாட்டான். அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ லா யுது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் பாழாக்க மாட்டான். உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் கூலி இல்லாமல் அல்லாஹ் அநீதி செய்கிறான்னு வருமா வராதா? இல்லை. ஒருத்தன் அசர் தொழுதா அவன் ஒரு நாள் அசர் தொழுவலை, 10 வருஷமாக நிறைய அமல்லாம் செஞ்சுருக்கிறான், இன்னைக்கு அசர் தொழுனோன்னு 10 வருஷம் அவுட்டு, 10 வருஷம் தொழுது இல்லை, 10 வருஷம் நோன்பு இல்லை, 10 வருஷம் கூட ஜக்காத்து நன்மை இல்லை, 10 வருஷத்தில் ஹஜ் செஞ்சால் ஒன்றுமே இல்லை, தான தர்மம் ஒன்றுமே, இப்படி ஆகுமா? அல்லாஹுடைய நீதின்னு ஒன்று இருக்கா இல்லை? அல்லாஹ் வந்து ஒரு தவறுக்கு அது தண்டிப்பான், அவ்வளோதான். அந்த தவறுக்கு அசர் தொழுவாட்டி அதுக்கு ஏதோ ஒன்று கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்படி இருந்தால் கூட இருந்தால் அசர் தொழுவாட்டி உன்னை இந்த நரகத்தில் போடுவான்னு கூட ஒரு ஒரு அர்த்தம் அதில் இருக்குது. இது எப்படி வருதுன்னு கேட்டால், இது இன்னொன்று அழிக்குதுன்னு வருது. இன்னொன்று அழித்தல் என்பது வந்து அப்படி அல்லாஹ் படிக்கவே இல்லை. எதில் வச்சிருக்கிறான்? குஃபுருக்கு வச்சிருக்கிறான். ஏன் குஃபுருக்கு வச்சிருக்கான்? அல்லாஹ் ஏற்றுக்கல, உனக்கு இப்படி கூலி தர்றது, அது லாஜிக் இருக்கிறது. ஒருத்தன் காஃபிராக இருந்து எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நீ தான் இறைவனை இல்லைங்கிற, நீ என்னடா இறைவன்ட்ட கூலி எதிர்பார்க்குற போடான்ற சொல்றதுக்கு நியாயம் இருக்குது. அது மாதிரி ஷிர்க்கு அப்படி இருக்குது. இதில் என்ன அசர் தொழுவாட்டி அது குற்றம்னு சொல்லு, அது ஓகே. அந்த மாதிரி கருத்தில் ஹதீஸில் வந்தால் நம்ம மறுக்கக்கூடாது. அசர் தொழாவிட்டால் அவனுக்கு என்னென்ன அல்லாஹ் செய்வான், அப்படி வர்ற விஷயம் வேற. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு அசரை விட்ட காரணத்தினால் அமலெல்லாம் வலிந்து விடுகிறது, அமல்லாம் அழியக்கூடிய ஒரு விஷயமா இது என்று நம்ம பார்க்கணும். அது போக இந்த ஹதீஸை வந்து ஒரு அறிஞர் கூட இதனுடைய நேரடி அர்த்தத்தில் எடுத்துக்கிறவே இல்லை. ஒருத்தர் கூட இப்படி கேட்கறது ஹதீஸை மறுக்காம சொல்லிவிடுவாங்க. ஹதீஸை ஏற்றுக்கிற ஆளுக்கு கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வியாக்கியானம் கொடுத்து இந்த இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அமல் அழிந்து விடும் அந்த அர்த்தம் செய்யணும். அர்த்தம் செய்கிறா இருந்தால் அசரை விட்டால் அமல் அழிஞ்சு விடும், என்னப்பா அர்த்தம்? அமல் அழிஞ்சிடும் சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அதுக்கு வந்து என்ன, அந்த ஹாரிஜியாக்கள் மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து எந்த ஒரு அமலை விட்டாலும் காஃபிர் ஆயிடுவான் அப்படின்னு ஹாரிஜியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டால், நோன்பை விட்டால் அவன் காஃபிர், தொழுகை விட்டால் காஃபிர். கடமை இருக்கும்ல, எந்த கடமையை ஒருத்தன் விட்டாலும் முர்த்தகிபுல் கபீரா, பெரும்பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் அவன் காஃபிருங்கிறாங்க. அவங்க இதை ஆதாரமாக காட்டுறாங்க. அவங்க இந்த அசரை வச்சு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு அசரை விட்டதுனால் எல்லாம் அழியுது பார்த்தீங்களா, காஃபிரு. இப்படி தான் சூப்புக்குள்ள அவர் கண்டுக்குறாங்க, சேர்த்துக்குருவாங்க. அவன் ஒருத்தன் தான் நேரடி அர்த்தத்தில் சொல்கிறான். யார்? ஹார்ஜியாங்கிறவன் மட்டும்தான் அந்த ஹதீஸை வச்சு வந்து ஈமான போன மாதிரி காஃபிருங்கிறான். மீதி உள்ள எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அதாவது விட்டான்றத, விட்டான் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அதை அலட்சியப்படுத்தி விட்டான் அர்த்தம். என்னடா அசர் தொழுகை இப்படி, அது எல்லாத்துக்கும் உள்ளது, அது அசருக்கு மட்டும் உள்ளது இல்லை, லோகருக்கு சொன்னால் தானே அது. அதாவது தர்க்கு என்பதற்கு இந்த விட்டு விடுகிறான் வருதில்ல, அந்த விட்டு விடுகிறான் என்பதற்கு வியாக்கியானம் வேற கொடுக்கணும்னு சில பேர். எப்படி விடுறதா? மறுத்து விடுவது. அசல்லாம் சொல்ல முடியாது, இப்போ மறுத்துறான்ல, காஃபிர் ஆயிடறான்ல, அப்படித்தான் அதுக்கு வச்சுக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க. அது என்ன அசருக்கு மட்டும் பொருந்தாது, இது எதுக்குமே வருமே. சுப்புக அப்படி விட்டாலும் அதான் வரும், லொஹர் அப்படி விட்டாலும் அப்படி தான் வரும், ஹஜ் அப்படி விட்டாலும் ஹஜ்ஜா பண்ணாவது காஃபிர் ஆயிடுவான். அப்படி மறுத்தால் அது மறுத்ததுனால காஃபிர் ஆகுறான், அசருக்காக வேண்டி இல்லை. அசரை விட்டுட்டு ஏன்டா விட்டேன்னு கேட்டால் என்ன செய்யறான்? அப்படி தான் விடுவேன். என்ன கேட்குறது? அசராவது அப்படின்னா அந்த இபாதத்தை என்ன செய்யறான்? அவன் விடுறத வந்து வேற மாதிரி அர்த்தத்தில் செய்கிறான். இப்படி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. அப்போ அவங்களும் மறுத்தான் செய்கிறாங்க. கடைசியில் ஹதீஸை நேரடியாக வந்து மறுத்துறாங்க. அசரை விட்டால் அமல் அழிஞ்சிரும்ன்றதுல அந்த அர்த்தத்தை நீ ஒத்துக்கிட்டாதான் ஹதீஸை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். அனைவரும் இந்த ஹாரிஜாக்களை தவிர அனைவரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அர்த்தம் இல்லை, வேற அர்த்தம் கொடுக்கணுங்கிறாங்க. வேற அர்த்தம்னா வேற வார்த்தை, இது இதை ஏற்றுக்கிட்ட அர்த்தம் ஆகுது. இதை அவங்க ஏற்றுக்கல, வேற ஏதோ ஒன்று ஏற்றுக்கிறாங்க, இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறவே இல்லை. அடுத்து என்ன, சில பேர் இது ஃபத்துல் பாரில் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் கொடுத்த விளக்கத்தை. சில பேர் மின்ஹும் மண் அவ்வள சபப தர்க்கி, ஏன் விட்டான்கிற காரணத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சிலர் விளக்கம் தருகிறார்கள். ஓ மின்ஹும் மண் அவ்வளல் ஹபுத்த, அழிந்து விடும் என்றால் என்ன, நன்மை குறைந்து விடும் என்று அர்த்தம் வச்சுக்கிறேன்னு அப்படி மறுக்கத்தான் செய்யற. மறுபடி அழிஞ்சிருந்து அழிஞ்சிருன்னு சொல்லணும், அப்படி சொல்லணும் ஏற்றுக்கலாம் அர்த்தம். அழிந்து விடும், அமல் அழிந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமா?
அது வந்து வேறு அர்த்தம், அழிஞ்சிருந்தா முழுசாக அழிகிற அர்த்தம் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிரும், இப்படி வச்சுக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து மின்ஹுமன் அவல் அமல் அழிஞ்சிருந்து வருதுல்ல, அசரை விட்டால் அமல் அழிஞ்சிருந்துருக்குல்ல, விட்டாளுங்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு ஏற்றுக்கலாங்கிறாரு. அப்புறம் வந்து அழிஞ்சிருக்குன்னு அர்த்தம், நன்மை கம்மின்னு அர்த்தம், அப்படி வச்சுக்கணுங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் செய்கிறாரு, அமல்டா என்ன அர்த்தம், அது வந்து சின்ன சின்ன அமல்கள்னு அர்த்தம், அப்படி வியாக்கியானம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் அழிஞ்சு போயிடாது, சின்ன சின்ன சுண்ணத்தான தஸ்பீகான விஷயங்கள் இருக்குல்ல, அதை இப்படின்னு ஆளாளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து இந்த மறுக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யணும், இந்த கருத்து கிடையாது, இப்படி இஸ்லாத்துடைய கான்செப்ட் கிடையாதுங்கிறோம். ஹதீஸ் இருக்குது, அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறது, கண்டிப்பாக கேளுங்க, ஏற்றுக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. அசரை விட்டா அவனோட 50 வருஷம் பார்த்து போயிடுமான்னு கேளுங்க. போகாது. அப்போ எங்கே நீ தான் ஏற்றுக்கிறல, நீ தானே போய் ஏற்றுக்கிறல. அப்போ அசரை விட்டால் அமல் அழிந்துரும் என்பது வந்து அல்லாவுடைய அந்த நீதிக்கு மாற்றம். ஒரு அமலுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு மொத்த லைஃபையும் வீணாக்கிற மாட்டான், அவன் அமலை பூரா பழக்க மாட்டான். இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வைத்து கொண்டு தான் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லைங்கிறோம். யாரெல்லாம் இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அமல் குறைஞ்சி போயிடும், நுக்சானாகி போயிடும், அது மாதிரி வந்து பல மாதிரி அதனால் பயன் இல்லாமல் போயிடும், இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. மார்க் கம்மியாக போயிடும், இப்படி என்னென்னமோ அந்த இல்லை. ஆனால் அதை இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு அர்த்தமும் அசரை விட்டால் அமல் அழிஞ்சு விடும், இதுதான் வாசகம். மண் தரக்க சலாத்தல் அசரி பக்கத்து ஹபித் அமலு, அசரை விட்டானையானால் அமல் அழிஞ்சிரும். இதை ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது சரியான ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்கணும்னு சொல்கிறவங்க ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. இதை வச்சுக்கிட்டு வேற ஒரு வாசகத்தை போட்டு அதை தான் ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் வேறையாம். அர்த்தம் வேறனா இவரில் வாசகத்துக்கு அர்த்தம் செய்யணுமா, இஷ்டத்துக்கு செய்கிறது அர்த்தமாகுமா? அதில் என்ன இருக்குது அதைத்தான் அர்த்தமாக சொல்லணும். இவங்க ஹதீஸில் இல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்லி கொண்டு சொல்கிறாங்க. இது ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத ஹதீஸுங்க. நம்மளுக்கு ஹதீஸை மறுக்கிற பேரை போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஏற்றுக்க நடிக்கிறேன்னு வைக்கிறோம். ஒத்தனையும் ஏற்றுக்கல, எல்லாம் சமாளிக்க தான் செய்கிறீங்க. சமாளிக்கிறதுக்கு மேலே இதை ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு போங்களேன். இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, குரானுக்கு மாத்திரம் அப்படி சொல்லுவாங்க. எந்த ஒரு அமலுக்கும் வந்து அல்லாஹ் வந்து கூலி தராமல் விட மாட்டானே. அப்படியான ஒரு விஷயத்தை ஏன்ப்பா சொல்கிறீங்க நம்ம கேட்டோம்னு சொன்னால் ஹதீஸை மறுக்கிறீங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, நாங்கள் என்ன இந்த வேறு அர்த்தம் வச்சுக்கிறோம், வேறு அர்த்தம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ இதை ஏற்றுக்கல, இது ஆகும். அதனால் இது ஒரு விஷயம் இருக்குது. இது ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்தில் இது கேட்டார். ஷேக் அப்துல்லா ஜமாலுடைய விவாதத்திலேயே அசரை விட்டால் பழைய கேள்வி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கணும் பேசிக்கிட்டு.